தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தென் மாவட்டங்களை நோக்கி மக்கள் படையெடுத்து செல்வதால் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் சூரியராஜன். வணக்கம். விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது தீபாவளி பண்டிகை வரும் திங்கட்கிழமை என்பதன் காரணமாகவும் சனி ஞாயிறு நாளை தினம் சனி மற்றும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக நேற்று முதலே சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி தொடர்ச்சியாக சென்றுகின்றனர். இந்த நிலையில் 2வது நாளாக சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊரில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதியான வண்டலூர், கிளாம்பாக்கம், ஐயஞ்சேரி, ஊரப்பாக்கம் என கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலாக ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் கூட தாம்பரம் மாநகர போலீசாரும் அதேபோல் போக்குவரத்து புலனாய்வு போலீசாரும் தொடர்ச்சியாக இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய ஈடுபடுகின்றனர். ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், ஆம்னி பேருந்துகள், அரசு பேருந்துகள் என கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்னையிலிருந்து வெளியேறி தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுப்பதன் காரணமாக தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசல் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக ஒரு நெரிசலானது ஏற்பட்டது. இதன் காரணமாக சென்னை திருச்சி ஜிஎஸ்டியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.